எப்ப பார்த்தாலும் தொழ வேண்டும் என்ற உணர்வே வரும். கொஞ்சம் டென்ஷனா தொழணும். அந்த ஃபீலிங் வரும். எப்ப? ஹுஷுவோடு தொழுதால். அன்புள்ள சகோதர சகோதரிகளை எப்படி ஹுஷுவோடு தொழுவது? இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஹுஷுவோடு எப்படி நான் தொழுவது? ஹுஷுவோடு தொழுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை சம்பந்தமாக காட்டிய அனைத்து வழிகாட்டல்களும் சரியாக பின்பற்றப்பட வேண்டும். எங்கிருந்து ஆரம்பிக்கணும் என்றால், ஆண்கள் வீட்டிலிருந்து ஒது செய்வதிலிருந்து அது ஆரம்பிக்க வேண்டும். பள்ளியில போய் ஒது செய்கிறது சுன்னத்தில்லை. பள்ளியில போய் ஒது செய்கிறது ஒது நிறைவேறும். ஆனால் வீட்டிலிருந்து ஒது செய்வதுதான் சுன்னா. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, யார் தன்னுடைய வீட்டில் ஒது செய்து பள்ளி வாசலுக்கு நடந்து செல்கிறாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் இவ்வளவு நன்மை இருக்கிறது என்று சொல்கிறார். இப்ப உலமாக்கள் என்ன சொல்றாங்க என்று கேட்டால், இவர் ஒது செய்யும் போது அல்லாஹுக்காக என்கிற நீயத்தோடு அந்த ஒதுவை செய்து அவர் வீட்டிலிருந்து வெளியிறங்குகிற பதிலையும் சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுறது சுன்னா. அதையும் கவனத்தில் எடுங்க. சுன்னத் தொழுகைகளை பள்ளியில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது சுன்னா. அதுலேயும் ஃபஜ்ரு தொழுகையினுடைய முந்தின 2 ரக்காத் ரசூலுல்லாஹ் பிரயாணத்திலும் விடாமல் தொழுத அதை வீட்டில் தொழுதுட்டு போறது. அப்ப வீட்டில் அந்த தொழுகையை தொழுது விட்டு அந்த ஃபீலிங் உடனேயே பள்ளிக்கு செல்வது. ஒது செய்கிற போது என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற ஃபீலிங்கோடு ஒது செய்வது. அதுக்கு பிறகு தொழுவது. தொழுதுட்டு அப்படியே வெளியே வரும்போது நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது, ஒரு பாவம் அளிக்கப்படுகிறது, ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. அந்த ஃபீலிங்கோட நடந்து போறது. போகும்போது சும்மா போகாம அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு போறது. பள்ளி வாசலுக்குள் நுழையும் போது வலது காலை முற்படுத்தி பிஸ்மில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக் அல்லது வேறு சில துஆக்கள் வருது. அந்த துஆக்களை ஓதி விட்டு பள்ளிக்குள்ள போறது. பள்ளிக்குள்ள போய் தொழுகைக்கு நிற்கும் போது பிகாம சொல்லியாச்சு அல்லது சுன்னத்துல புறம் என்றால், அன்புள்ள சகோதர சகோதரிகளை அல்லது பெண்கள் வீட்டில் தொழுவதாக இருந்தால், நம்ம போய் நிற்கிற இடம் நம்முடைய ஹுஷுவை தரக்கூடிய இடமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அல்லாஹுடைய தூதர் சுத்ரா என்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்துகிறார்கள். ஒருத்தருக்கும் தெரியாது, அந்த சொல்லே நிறைய பேருக்கு தெரியாது. சுத்ரா சுத்ரா என்றால் என்னென்றால், தொழுகையாளி தனக்கு முன்னால் ஒரு தடையை ஏற்படுத்துவது, ஒரு திரையை ஏற்படுத்துவது. அப்ப வீட்டில பெண்கள் சுவர் ஓரமாக நின்று தொழுவது, கிபிலா பக்கம் சுவரை வச்சுக்கிறது. அப்படி பெரிய ஹோலாக இருக்குமாக இருந்தால் முன்னுக்கு ஒரு சேரை போட்டுக்கிறது, அல்லது பெட் இருந்தா பெட்டை சுத்திராவாக்கி கொண்டு தொழுறது, கபட் இருந்தா கபட்டை சுத்திராவாக்குறது, ஆண்களும் தூண்களை சுத்திராவாக்குறது அல்லது சுவர்களை சுத்திராவாக்குறது. நம்ம விரிக்கக்கூடிய முசல்லா ரெண்டாவது. முசல்லாவில் இந்த நிறைய படங்கள் உள்ள முசல்லாக்கள் யூஸ் பண்ணப்படாது. பிளேன் முசல்லா. முசல்லா யூஸ் பண்ணணும்டா பிளேன் முசல்லா, இல்லாட்டி தரை. என்ன நம்ம கீழே பார்க்கும்போது நம்முடைய கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகக்கூடாது. இப்ப என்னண்டா காபத்துல்லா உள்ள சுத்துரா கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தோம்னா காபத்துல்லா தெரியுது. இப்போ கனவெல்லாம் நினைவெல்லாம் வர வர பார்க்கும். நம்ம எப்போ மக்காவுக்கு போற, நம்ம எப்போ ஹஜ்ஜிக்கு போற, எப்போ உம்ராக்கு போற, இப்படி வர ஆரம்பிச்சா இப்போ பிஸ்னஸுக்குள்ள போகும். அது ஒரு கான்சென்ட்ரேஷன், காசு சேர்க்கணும், எப்படி சேர்க்கிறது என்று ஒவ்வொரு படித்தரமாக கொண்டு போய் கடைசியில் தொழுகையில் இருக்க மாட்டேன். பெரும்பாலான நேரம் வெளியே தான் போகும். ரைட். அதனால சுத்ரா பிளேனாக இருக்கும். அடுத்தது பிசிக்கலா நம்மளும் ஹுஷுவுக்குரிய முறையில் இருக்கவன். இதெல்லாம் ஹதீஸ் தான் நான் சொல்றது, ஹதீஸினுடைய சமரிகளை சொல்லுகிறேன். பிசிக்கலான்னு சொன்னால் மலசலங்களை அடக்கி கொண்டு தொழக்கூடாது, சாப்பாட்டை ரெடியா வச்சுட்டு தொழப்படாது. என்ன கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகும். ஃப்ரெஷ்ஷா போகணும். தொழுகையில் நான் தொழப்போவது என்பது அல்லாஹுவோடு உரையாடுவதற்கு. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அப்த யுனாஜி ரப்பஹு வ ஹுவ ஃபிஸ் ஸலாஹ். ஒரு அடியான் தொழுகையில் இருக்கும்போது தன்னுடைய ரப்போடு உரையாடுகிறான் என்றார்கள். அப்ப அந்த ஃபீலிங் வரணும். இப்ப நம்ம
தொழக்கூடிய இடத்துல இருந்தால் நீயத் அவசியமாகும். நீயத்து ஷரத். என்ன, ஒரு கூட்டம் இந்த நீயத்தை போட்டு சமூகத்தை கொல்லுது. எப்படி? உஸல்லி ஃபர்தல் இஷாயி 4 ரகாத்தின் அதான் முஸ்தக்பிலன், அவருக்கு செட் ஆகல. திரும்ப உஸல்லி ஃபர்தல் இஷாயி 4 ரகாத்தின் அதான் திரும்ப கை விடுறாரு. பாக்குறீங்களா இல்லையா பள்ளிக்குள்ள? இப்படியே அவரோட டைம் வேஸ்ட் ஆகுது. என்னடா என்னமோ யாரோ சொல்லி கொடுத்தீங்க, அவருக்கு கிளியர் இல்லை. இந்த அலிஃபுக்கும் ராவுக்கும் இடையில அந்த நீயத்து வரும். எப்படிப்பா வரும்? இப்படியே போட்டு டைம். நீயத் என்பது உள்ளத்துல வர வேண்டியது. இந்த உஸல்லி ஃபர்தல் என்பதை வாஜிபாக்கி, பித்அத்தான ஒன்றை வாஜிபாக்கியதனால் நம்ம என்ன சொன்னோம்டா, ஊட்டிருந்து வரக்குள்ளே உனக்கு நீயத்து வந்துட்டு என்று சொல்ல ஆரம்பிச்சோடனே இப்ப நீயத்தை இல்லாம தொலை தூங்கிட்டான். வந்து நின்று நினைக்கணும், யா அல்லாஹ் உனக்காக இஷா தொலை வந்திருக்கிறேன். தொழுகை என்பது உன்னை நினைவுபடுத்துவ, அகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைப்பதற்காக நீ தொழு என்று சொல்கிறாய். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை மானக்கேடான அசிங்கமான பாவங்களை விட்டு தடுக்கும். ஒருவருடைய வீட்டுக்கு முன்னால ஒரு ஆறு ஓடி, அந்த ஆற்றில் அவர் 5 தடவைகள் குளித்தால் அவருடைய உடம்பு எந்த அழுக்கும் இல்லாமல் போகுமே, அது போலதான் தொழுதால் பாவங்கள். இதெல்லாம் மனசுல ஃபீல் பண்ணி, யா அல்லாஹ் உனக்காக நான் இஷாவை தொழுகிறேன் என்று மனதால் நினைத்து கொண்டு தக்பீர் கட்ட வேண்டும். அதுக்கு பிறகு ஓதுகிற விஷயங்களை பொருள் உணர்ந்து ஓத வேண்டும். அதிலையும் கவலை சகோதரர்கள், என்ன சொல்றேன்னே தெரியல. ஒரு சகோதரரை நம்ம சும்மா சடன்லியா எழுப்புங்க. எத்தனை வயசுன்னு கேட்கிறோம். 60 சொல்றாரு. எப்ப இருந்து தொல்றீங்கன்னு கேட்கிறோம். மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு புத்தி தெரிஞ்ச காலத்திலிருந்து தொல்றேன்ன்றார். ஒரு 40 வருஷம் இல்லை அதோட கூட இருக்கும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் உங்களோட தொழுகையை கபூல் செய்யட்டும். தொழுகையில தக்பீர் காட்டினா என்ன ஓதுவீங்க? வஜ்ஹத் ஓதுவேன். வஜ்ஹத்துக்கு கருத்து தெரியுமா? தெரியா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதுக்கப்புறம் என்ன ஓதுவீங்க? அல்ஹம்து சூரா ஓதுவேன். அல்ஹம்து சூராக்கு கருத்து தெரியுமா? தெரியா. அதுக்கப்புறம் என்ன ஓதுவீங்க? ஒரு சூரா, கருத்து தெரியா. ருக்குல என்ன ஓதுவீங்க? சுப்ஹான ரப்பியல் அலீம். சுப்ஹான ரப்பியல் அலீமுக்காவது உங்களுக்கு கருத்து தெரியுமா? அதுக்கும் தெரியா. சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்றீங்களே, என்ன கருத்து? தெரியா. ரப்பனா வலக்கல் ஹம்த் கருத்து தெரியுமா? தெரியா. எவ்வளவு காலம் தொழுதார் சகோதரர்? 40 வருஷத்துக்கு மேல. என்ன அநியாயம் சகோதரர்களே! ஏன் நம்ம யோசிக்காம இப்படி தொழுது கொண்டிருக்கிறோம்? ஏன் ஆசை வரல? வீட்டை மௌலவி இருக்கு, மகன் மௌலவி, மகள் மௌலவி, மஸ்ஜிதில் ஒரு மௌலவியை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். அவருக்கு ஒன்றும் செய்ய தெரியாம அவர் சுத்தி திரிறார் சும்மா. வக்துக்கு தொழுவிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. குர்ஆன் மதரசாவும் ஒழுங்கா நடக்குது இல்ல. அந்த மௌலவியை பிடிச்சி எங்களுக்கு இந்த சூரத்துல் ஃபாத்திஹா கருத்து சொல்லித்தாங்க, வேற விளக்கம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. முயற்சி. அதை விட வீட்டை தர்ஜுமா ஷேக் சொன்னாங்க, ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு தர்ஜுமத்துல் குர்ஆன் வாங்கி கொடுங்கன்னு. எடுத்து பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் வரணுமே, நமக்கு ஆசை வரணும். இஸ்லாம் என்று பேசிட்டு இருக்கிறோம், அதுக்குரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அதே நேரத்தில் அவர் வேலை செய்யற இடத்துல சிங்களாக்கள் இருக்காங்கன்னா சிங்களம் பழகிறார், அல்லது அவர் வேலை செய்ய போற இடத்துக்கு இங்கிலீஷ் தேவைண்டா இங்கிலீஷ் பழகிறார், அரபு நாட்டுக்கு போனா அரபு பழகிறார். அப்ப சாதாரணமா மனிதனோடு உரையாடுவதற்கு தேவையான மொழியை பழகுகிற நமக்கு நம்முடைய ரப்போடு உரையாடுவதற்கான மொழி தெரியவில்லை என்றால் இதை விட கை செய்தும் எதுவும் இருக்க முடியாது. அதுபோல தொழுகையினுடைய ஒவ்வொரு அசைவும் ஸ்லோவா இருக்கணும். துமா நீனா ருக்குல துமா நீனாண்டா ருக்கு போய் ரிலாக்ஸா இருக்கும், சுஜூதுல ரிலாக்ஸா இருக்கும். அதுலயும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை, தொழுகையில நமக்கு இருக்கிற ஒரு அற்புதமான சான்ஸ் ஒரு எந்த ஒரு வணக்கத்திலும் கிடையாது சகோதர சகோதரிகளே. நல்லா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி அதுக்கு மேல் உள்ள ஆப்பர்ச்சுனிட்டி என்றால் தொழுகையில் கிடைக்கிற சுஜூத் ஆகும். அல்லாஹ் குர்ஆன்ல இக்ரால சொல்லக்குள்ள வஸ்ஜுத் வக்தரிப் என்றான், சுஜூது செய்து நெருங்கு என்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அக்ரப மா யகூனுல் அப்து லிரப்பிஹி வஹுவ சாஜித், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற நிலை சுஜூதாகும். ஃபஅக்ஸிரு ஃபீஹி துஆ, அதிலே நிறைய துஆ கேளுங்கள். ஃபகமினுன் அன் யுஸ்தஜாப லஹ்,
ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக அருகதையான ஒரு துவா தான் அது. நம்மளை எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க இன்ஷா அல்லாஹ். சுஜூதில் இருக்கும்போது கிடைக்கிற அந்த ரிலாக்ஸேஷன், அந்த மன அமைதி, சுஜூதை நீட்டணும். சுஜூதில் நிறைய துவா கேட்கணும். அதுலேயும் தனிய சுன்னத்தான தொழுகைகள் தொழும்போது, தஹஜ்ஜத் தொழும்போது இப்படியாக சுஜூதை நீட்டி நிலையை ஒழுங்காக அமைத்து ருக்குவிலே தாமதித்து நம்ம ஓதக்கூடியவைகளை எல்லாம் புரிந்து ஓதிக்கொண்டிருந்தால் இடையில ஷைத்தான் வருவான். இப்லீஸ் என்ன செஞ்சிருக்கிறான் என்றால், சுப்ஹானல்லாஹ், ஒரு ஷைத்தானை அப்பாயிண்ட் பண்ணிருக்கான் தொழுகையை டிஸ்டர்ப் பண்றதுக்கு. ஹின்சப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஷைத்தான். அவன் வருவான், வந்து இடையில அப்படியே நம்மளை திசை திருப்ப பார்ப்பான், அப்படியே இழுத்துட்டு போவான். குஷூல இருந்து வெளியே கொண்டு போகக்குள்ள நம்ம ரியலைஸ் பண்ணணுமா, வந்துட்டான் கூட்டாளி, இவனை நம்ம தூக்கி வீசணும். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இடது பக்கம் துப்புங்கன்னாங்க. அத மீனிங் பக்கத்தில் உள்ள முகத்துல துப்புறதல்ல. ரெண்டு நோமலா துப்பிட்டு நம்முடைய ஹுஷூவை தொழுகையில் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு தொழுகை ட்ரை பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ். நான் சொன்ன இந்த மெத்தட்ல ஒரு தொழுகையை ட்ரை பண்ண, ஹுஷூவோடு தொழுது பாருங்க. தொடர்ந்து தொழ வேண்டும் என்கிற ஆசை வரும், மனத்தில் மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். எனவே ஒரு முஸ்லிமின் வாழ்க்கையில் தொழுகை என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். அது மிக அற்புதமான ஒன்றாகும். ஒரு முஸ்லிம் தொழுகையை விட்டு தூரமாகி முஸ்லிமாக வாழ முடியாது. தொழுகையிலே அவன் ஈடுபடும் போது தொழுகையிலே ராஹத்தை, தொழுகையிலே குர்ரத்து ஐனை, தொழுகையிலே அவனுடைய பிரச்சனைகளுக்கான அனைத்து தீர்வுகளையும் அவன் பெற வேண்டும். அப்படி தொழ வேண்டும் என்றால் அவன் ஹுஷூவோடு அந்த தொழுகையை தொழ வேண்டும். இன்ஷா அல்லாஹ்